ரசூல்லா இந்த மைக்கில் பேசினா 10 நன்மை கிடைக்கும் சொல்லியிருந்தாருன்னா நம்ம ஒத்துக்கொள்ளலாம். இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்று பேசியிருந்தா நன்மை கிடைக்குன்னா ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நன்மையை நாடி போகணும்னு இருந்தா அது 3 இடம் தான். ஒன்னு மஸ்ஜிதுல் ஹராம், ஒன்னு மஸ்ஜிதுல் நபவி, ஒன்னு மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 இடத்துக்கு போனா தான் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இருக்கு. ஆனா இன்னைக்கு சுன்னத்துவால் ஜமாத் என்கக்கூடிய மௌலவிகளும் சரி எல்லா ஆலிம் பெருமக்களும் அஜ்மீர் தர்காவுக்கு போறதையும் நாகூர் ஆண்டவர் தர்காவுக்கு போறதையும் பீமா பள்ளிக்கு போறதையும் இதையெல்லாம் அங்கீகரிச்சு இன்னைக்கு அதை பேசிட்டு இருக்கிறாங்களே. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துக்கு போனா தான் நன்மைங்கிறது இஸ்லாம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மௌலவிகளும் அஜர்த்துமார்களும் இங்கேயும் போலான்னு சொல்லி சில நல்லடியார்கிட்ட போலான்னு சொல்லி எந்த அடிப்படையில நீங்க விளக்கம் தர்றீங்க? அதை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஒன்னு ஒரு கேள்வி இது. ரெண்டாவது கேள்வி சுன்னத்துவால் ஜமாத்து என்று போட்டிருக்கீங்க. அதாவது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மட்டும்தான் நாங்க கட்டுப்படுவோம். இதுக்கு பேர் தான் சுன்னத்துவால் ஜமாத். அப்படித்தானுங்க? அப்போ இன்னைக்கு எல்லா பள்ளியிலும் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். அதாவது சுன்னத் ஜமாத்னு போட்டுட்டு ஹனஃபி ஜமாத், ஹனஃபியினுடைய அடிப்படையில் நாங்க நடக்கிறோம். சாஃபி ஜமாத், சாஃபியினுடைய அடிப்படையில் நாங்க நடக்கிறோம். இந்த அடிப்படையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே முன்னாடி அறிவிச்சு செஞ்சிருக்கிறாங்களா? இந்த இமாமுகளை நீங்கள் பின்பற்றலாம் என்று சொல்லி இதுங்கிற நீங்க விளக்கி. இது ரெண்டாவது கேள்வி. எல்லா கேள்விக்கும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நீங்க விளக்கம் தரணும். ரெண்டாச்சுங்களா? மூணாவது இன்னைக்கு இந்த மகர் விஷயம் ஒன்று இருக்கு. இன்னைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரும் ஒரு கொடுமைனா இந்த மகர் விஷயம் தான். இந்த வரதட்சணை கொடுமையை எதிர்த்து பேசாத சமுதாயமே இல்லைங்களாம். ஆனா திருமறை குர்ஆன் என்றைக்கு அருளப்பட்டதோ அன்றைக்கே இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சொல்லிருச்சு, நீங்கள் வாத்து நிசாக சதுகாத்து இன்னனைகளா, நீங்கள் மகரை கொடுத்து திருமணம் முடியும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு இந்த மகர் விஷயத்தை குறித்த இந்த சுன்னத் ஜமாத் பேரவையோ இல்ல இன்னைக்கு ஐக்கிய ஜமாத்துகளோ இந்த மகரை குறித்து இஸ்லாம் சொன்ன அடிப்படையில நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? இதுக்கு என்ன தீர்வுங்கிறதையும் நீங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த எல்லாமே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இப்போ சகோதரர் அவர்கள் கேட்டாருங்க, நீங்க பயணம் புறப்பட்டு போறதை பத்தி சொன்னீங்களே, நம்ம இந்த மைக்க உதாரணமா தந்தது எது பித்அத் எது பித்அத் இல்லைங்கிறத அடையாளம் காட்டுறதுக்கு தான் உதாரணத்துக்கு சொன்னதுதான் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்று புகுத்தினால், யாரா உண்டாக்கினால் அது மறுக்கப்பட வேண்டும். புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. எது பித்அத்? அதுக்கு தான் விளக்கம் கொடுத்தோம். ஒரு காரியத்தை செய்தால் நன்மை உண்டு அப்படின்னு கருதினால் அது பித்அத், அதுக்கு ஆதாரம் வேணும். ஒரு காரியத்தை செய்யறோம் அதுக்கு நன்மை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அது பித்அத் இல்லை. அதனாலதான் மைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு தான் சொன்னேன், அது இருக்கட்டும். இப்போ ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்களே, பயணம் போறதா இருந்தா நீங்க 3க்கு தான் போகணும். 3 பள்ளிவாசல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா துஷத்துர் ரிஹாலு இல்லா இலா ஸலாசத்தி மசாஜித் அப்படின்னு சொன்னாங்க. பணம் போறதா இருந்தா 3 பள்ளிகளுக்கு போங்க அப்படின்னாங்க. அது என்ன? மஸ்ஜிதுல் ஹராம் மக்கால இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அப்புறம் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ், அப்புறம் மஸ்ஜிதி ஹாதா இந்த என்னுடைய பள்ளிவாசல், அதான் மஸ்ஜித் நபவி ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அஜ்மீருக்கு போலாமா நாகூருக்கு போலாமா அப்படின்னு கேள்வி வச்சாங்க. இந்த ஹதீஸே அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நோக்கத்துக்கு பயணம் செய்யக்கூடாதுங்கிறது சொல்லி தர்றாங்க. இது பள்ளிவாசலுக்கா உள்ள சட்டம். ஏன்னா இந்த உலகத்துல இந்த 3 பள்ளிகளுக்கு மட்டும்தான் தனி சிறப்பு இருக்குதுங்க. மற்ற பள்ளிகள் எல்லாமே ஒரே நிலை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அந்த மக்கால இருக்கக்கூடிய பள்ளிவாசல தொழுதா மற்ற பள்ளிகள்ல 1,00,000 தடவைகள் தொழுதால் கிடைக்கிற நன்மை கிடைக்கும். ஒரு தடவை தொழுதாலும் இங்க கிடைச்சிடும். அதே போல மஸ்ஜித் நபவியில 1000 தடவைகள் மற்ற பள்ளிகள்ல தொழுதா கிடைக்கிற நன்மை மஸ்ஜித் நபவியில ஒரு தடவை தொழுதாலே கிடைக்கும். இந்த சிறப்பு அங்க இருக்குது. அதனாலதான் ஸல்லல்லாஹு சொல்ற வர்றாங்க, நீங்க பயணம் போறதா இருந்தா பள்ளிவாசலுக்கு இந்த 3 பள்ளிகளுக்கு வச்சுக்கிறோங்க. ஏன் நன்மை அதிகம் கிடைக்குது. பைத்துல் முகத்தஸ்ல 500 மடங்கு நன்மை அதிகம் கிடைக்குது. அப்படி செய்யுங்க அப்படின்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் மற்ற பள்ளிவாசல்லாம் ஒரே அந்தஸ்து தான். இப்போ ஒரு ஆள் சொல்றாரு, கரும்பு கடையில இருக்கிறாரு, பாங்கு சொன்ன உடனே நான் கோட்டமேட்டுக்கு போறேங்கிறாரு. ஏங்க அங்க போய் சொல்லுவது பரவாயில்ல. இப்பதான் மார்க்கம் சொல்லுது அங்க போக தேவையில்லை, ஓமால இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு சொல்லு.
நீ அங்க போய் தொழுதா கிடைக்கிற நன்மை தான் இங்க கிடைக்குது. ஏன் பயணம் செய்யற? பயணம் வேஸ்ட், செலவழிக்கிற நேரம் வேஸ்ட், அதே போல காசு வேஸ்ட். ஏன் இங்க கிடைக்கிற நன்மை தான் அங்க. சராசரி அந்த வித்தியாசத்தை காட்டுகிறார்கள். இது தொழுகை சம்பந்தப்பட்டதுதான் என்பது கூட எங்கிறது விளக்கம் அல்ல. இதே ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே சில வார்த்தைகள் அதிகமாக இருக்கிறது. அங்க யப்தகி ஃபீஹி ஸலாத்த அந்த வார்த்தை இருக்குது. இந்த 3 பள்ளிகளுக்கும் பயணம் போகக்கூடாது, தொழுகின்ற எண்ணத்தில். ஸல்லல்லாஹு வழக்கம் கொடுக்கறாங்க. தொழுகின்ற எண்ணத்தில் நீ பயணம் போறதா இருந்தா 3க்கு போ. ஏன் நிறைய நன்மை நீ அள்ளிக்கிட்டு வர்ற, வேற பள்ளிக்கு போகாத என்று நபிகள் அவங்க ஸல்லல்லாஹு சொன்னாங்களே தவிர போன அந்த 3 பள்ளிக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போக கூடாதுங்கிறதா? நபிகள் நம்ம ஸல்லல்லாஹு காலத்துல சஹாபா பெருமக்கள் சிரியா நாட்டுக்கு போனாங்களே வியாபாரத்துக்கு. ஸல்லல்லாஹு 3 பள்ளி தான் போச்சுட்டு இருக்காங்க, நீங்களாம் சிரியாவுக்கு போகாதீங்க சொல்றது. வியாபாரத்துக்கு போனாங்க. அதே போல இன்னைக்கு கல்வியை கற்பதற்காக உழைப்பதற்காக எல்லா நாட்டுக்கும் போறோம். அமெரிக்காவுக்கு போறோம், ஜப்பானுக்கு போறோம், துபாய்க்கு போறோம். இங்க எல்லாம் இந்த 3 பள்ளியாசலம் இருக்குது. அங்க வெவ்வேறு நோக்கத்துக்கு போறோம். இங்க நமக்கு மார்க்கம் என்ன சொல்கிறது? தொழுகை என்றால் 3 பள்ளிக்கு போ. அதுக்கு பள்ளி சம்பந்தப்பட்டது தானே தவிர. ஏன்னா இந்த ஹதீஸை நம்ம 2ஆக பிரிக்கணுங்க. ஒன்னு ஸல்லல்லாஹு பொதுவா தான் சொன்னாங்க, போனா இந்த 3 பள்ளிக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போக கூடாது என்று இப்படியும் அர்த்தம் எடுக்கலாம். இப்படி அர்த்தம் எடுத்தோம்னு வச்சுக்கிறோங்க, 3 பள்ளிகள் ஊருக்கு தான் போகணும், யாரும் எந்த ஊருக்கும் போக கூடாது. மெட்ராஸ்ல நான் கோயம்புத்தூருக்கு வந்திருக்க முடியாது. ஏன் 3 பள்ளியில எந்த பள்ளியும் கோயம்புத்தூர்ல இல்லையே, நானே வந்திருக்க முடியாது. அப்ப இது பொதுவான சட்டம் எடுத்தா யாரும் எந்த ஊருக்கும் போக கூடாது, அவங்க அந்தந்த ஊர்ல தான் இருக்கணும். கோயம்புத்தூர்காரரும் இங்க தான் இருக்கணும், மெட்ராஸ் வரக்கூடாது, அப்படி வந்துடும். அப்ப இது பொதுவான சட்டம் அல்ல. அப்ப பள்ளி சம்பந்தப்பட்ட சட்டம் அப்படின்னு வரணும். இந்த பள்ளி சம்பந்தப்பட்ட வந்தா பிரச்சனையே கிடையாது, அப்பதான் சட்டம் அது. இந்த பள்ளின்னு வரும்போது கூட தொழுகை தான் பிரதானமாக கொள்ளணும். வேற நோக்கத்துக்கு கூட பள்ளிக்கு போனாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல பள்ளிவாசல் பக்கத்துல தான், பள்ளிவாசல்லையும் மனசா நடக்க வச்சுக்கிறோங்க. ஒரு ஆள் போறாரு, எங்க திருப்பூருக்கு போறாரு, எங்க பெரிய பள்ளியாசலுக்கு போறாங்கிறாரு. ஏன் போனாரு? அங்க தொழுறதுக்கு இல்ல, திருப்பூர் பெரிய பள்ளியாசல ஓதுற மகனை பார்க்க போறாரு. இப்ப போலாம் போக கூடாதா? 3 பள்ளி தானே போகணும் சலாம் சொல்லி இருக்கிறாங்க. திருப்பூர் பள்ளியாசலுக்கு போக கூடாதுங்க, தடுக்க முடியுமா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யப்தகி ஃபீஹி ஸலாத், தொழுகின்ற எண்ணத்தில் போகக்கூடாது அப்படின்னாங்க. அதே போல ஒரு ஊர்ல பள்ளியாச கட்டி திறப்பு விழா பண்றாங்க, எல்லாம் கூப்பிடுறாங்க, வாங்க முதல் நாள். ஒரு ஆள் போறாரு, அங்க என்ன திறப்பு விழா நிகழ்ச்சி பங்கு கொள்வதற்காக போகிறார். அதே போல ஒரு இமாம், இவர் தன்னோட மகனை பணியாற்றாரு. சென்னையில ஒரு பள்ளிவாசல்ல ஒரு பெரியோட மகன் பணியாற்றி இருக்கிறாரு. இவர் போறாரு, எங்க போறீங்க? பெரம்பூர் பள்ளியாசலுக்கு போறேன் அப்படிங்கிற. ஏன் போறாரு? இமாமா பணியாற்ற மௌனம் பார்க்க போறாரு. இல்ல 3 பள்ளிக்கு தான் போகணும், நீங்க என்ன பெரம்பூர் பள்ளிக்கு போறீங்க நான் சொல்றது. அவர் தொழுவதற்காக போல, நோக்கம் வேற.